இங்க பாருங்க, plants capture only 2 to 10% of the PAR. plants வந்து அந்த PAR ஓடல இருந்து திருப்பி 2 to 10% ஆகுமா. இதுக்கு என்ன லாஜிக் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இது பாருங்க, இந்த பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, இது photosynthesis and higher plants. இந்த சாப்டர்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில தான் நான் பார்த்தேன் இந்த பாயிண்ட். எனக்கு ரொம்ப இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். primary producers will convert only 1% of the energy in the sunlight. 1% தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். பாருங்க கொடுத்திருக்காங்கல்ல, 10 lakhs joules of sunlight, அதுக்கப்புறம் 10,000 joules. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஏன்னா பயாலஜில ஒரு சாப்டர் இன்னொரு சாப்டர் கனெக்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், செல் த யூனிட் ஆஃப் லைஃப், இது வந்து மதர் ஆஃப் ஆல் சாப்டர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா செல்லுலர் ஆர்கனைசேஷன் இல்லாம லிவிங் ஆர்கானிசமே இல்ல, வெதர் இட் இஸ் யூனிசெல்லர் ஆர் மல்டி செல்லர். அதனால கண்டிப்பா ஒரு சாப்டருக்கு இன்னொரு சாப்டருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி சில சாப்டர்ஸ் நீங்க படிச்ச நிறைய கனெக்டடா இருக்கும். பயோமாலிக்யூல்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஜெனடிக்ஸ் படிக்கணும்னா முதல்ல அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நல்லா தெரியணும். ஜீன்னா என்ன, அல்லீல்னா என்ன, ஹோமோசைகஸ், ஹெட்ரோசைகஸ், ஹோமோலாகஸ், ஹெட்ரோலாகஸ், இந்த மாதிரி. அதே மாதிரி இப்ப லிவிங் வேர்ல்ட் சாப்டர் வந்து ரொம்ப சின்ன சாப்டர், அது வெயிட்டேஜ் கம்மியான்னு சொல்லுவாங்க. ஆனா அது படிச்சாதான் நமக்கு பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் புரியும். இன்சிட்டிவ் கன்சர்வேஷன், எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனுக்கு மெயின் கீ ஃபவுண்டேஷன் டாபிக்கே த லிவிங் வேர்ல்ட். ஸோ அதனால இந்த பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் படிச்சாதானே நம்மளுக்கு பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் ரொம்ப ஈஸியா புரியும். இன்னைக்கு நான் ஒரு சாப்டர் படிக்கும் போது, ஒரு PYQ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது எனக்கு ஒரு கனெக்டட் லிங்க் தெரிஞ்சிச்சு. இது உங்களுக்கே சொல்லிக்கலாம். See, no more secrets in biology. அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் யூடியூப்ல எங்கேயோ கிடைக்காது. நான் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் இந்த கனெக்டிங் பாயிண்ட். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப ஈஸி. இது பார்த்தா நீங்களும் ஒரு ஃபேசினேட்டிங் ஆயிடுவீங்க. இந்த அளவுக்கு கனெக்டடா இருக்கா பாயிண்ட்ஸ் சொல்லி. நம்ம எப்பவுமே NCERTல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பண்றோம். ஆனா இப்ப வந்து NCERT வந்து எவ்வளவு தெளிவா ஒரு சீக்ரெட் டிப் வந்து ஒரு சாப்டர்ல வச்சுட்டாங்க. அதோட ஆன்சர் இன்னொரு சாப்டர்ல இருக்கு. இது படிச்சாதான் அது புரியும், இது படிச்சாதான் அதை ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங். சோ கைஸ், நான் லேட் பண்ண மாட்டேன், உடனே ஆரம்பிக்கலாமா? ரைட். See guys, இங்க பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, இது photosynthesis and higher plants. இந்த சாப்டர்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில தான் நான் பார்த்தேன் இந்த பாயிண்ட். எனக்கு ரொம்ப இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். What is interesting to note that is light saturation occurs at 10% of full sunlight. இப்ப நம்மளுக்கு 100% sunlight இருந்தா அதோட 10% மட்டும் போதும். So அதோட 10% of sunlight is enough for plants. So sunlight வந்து 100% எடுத்துக்கோங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 10% of full sunlight, இதோட லைட் சேச்சுரேஷன் போகும். இதுக்கு மேல இந்த 10%க்கு மேல சன்லைட் இருந்தா கூட பிளான்ட் எடுக்காது. We know that PAR is PAR ஓட வேவ்லென்த் எவ்வளோ? 400 to 700 நானோமீட்டர்ஸ். இதுதானே PAR ஓட வேவ்லென்த். அதுவும் இந்த PAR wavelength 400 to 700 10% தான். So full sunlightல 10%. So 10% is enough from the whole 100% of sunlight. இது போதும். இது எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். I am also more excited. நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி. இது எக்கோசிஸ்டம் பாருங்க. இந்த எக்கோசிஸ்டம்ல இந்த பாயிண்ட் நீங்க பாருங்க. இந்த எக்கோசிஸ்டம் இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த எக்கோசிஸ்டம் பாருங்க. See, incident solar radiation less than 50% of PAR. See guys, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. less than 50%னா 10%னா சேம் தானே. நம்மளுக்கு ஒரே மாதிரி சென்ஸ் கொடுக்கிறது நீங்களும் பாருங்க. of the incident solar radiation less than 50% is its PAR வந்து less than 50% தானே. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. PAR வந்து நானோமீட்டர்ஸ்ல கேட்டாங்கன்னா 400 to 700 நானோமீட்டர்ஸ். இல்ல PAR வந்து பெர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா 10% கூட சேம் தான். less than 50% is also same because அந்த அளவுக்கு the saturation less than 50% or less than 10%, less than 50% or 10%, both are same. We know that the plants and photosynthesis bacteria fix sun's radiant energy.
நம்மளுக்கு தெரியும் பிளான்ட்ஸ் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா தான் போட்டோசிந்தசிஸ் பண்ணி அதோட ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். ரேடியன்ட் எனர்ஜி டு மேக் ஃபுட் ஃப்ரம் சிம்பிள் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் such as கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இந்த மாதிரி. இங்க பாருங்க, plants capture only 2 to 10% of the PAR. plants வந்து அந்த PAR ஓடல இருந்து திருப்பி 2 to 10% ஆகுமா. இதுக்கு என்ன லாஜிக் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இது பாருங்க, இந்த பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். The small amount of energy sustains the entire living world. This small amount of energy will sustain entire living world. எவ்வளோ ஸ்மாலர் நான் உங்களுக்கு சொல்றேன். Assume starting photosynthesis in higher plants என்ன சொன்னாங்க, இந்த 100%ல நம்ம கலர் மாத்திக்கலாம். 100% of sunlightல நம்மளுக்கு வந்து PAR ன்னு சொன்னா PAR photosynthetically active radiation 10% போதும்னு சொன்னாங்க. இந்த 10%னா 400 to 700 நானோமீட்டர்ஸ் இது போதும். இவங்க என்ன சொல்லிருக்காங்க, எக்கோசிஸ்டம்ல இந்த 10% இந்த 100% சன்லைட்ல 10% சன்லைட் இருக்குல்ல, இந்த 10% சன்லைட்லயும் பிளான்ட்ஸ் எடுக்கிறது வந்து 2 to 10% மட்டும்தான். அப்ப இந்த 100%ல 10%, இந்த 10%ல 10% எவ்வளோ, 1%. So which is equal to 1% of total sunlight. போதும் இல்ல? இதுக்காக ப்ரூஃப் எங்க கொடுத்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இதுக்காக ப்ரூஃப் அவங்க இங்க கொடுத்திருக்காங்க. இது நீ 2024ல இந்த மாதிரி தான் ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க. சோ இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க. இங்க நம்மளுக்கு திருப்பி கலர் மாத்திக்கலாம். இங்க பாருங்க, இங்க வந்து எவ்வளவு வந்துச்சு, 10 lakhs joules of sunlight. Assume that this is 100% of sunlight. இதுல இருந்து இங்க போறது வந்து 10,000 joules தான். 10 lakhsல 10,000 எவ்வளோ, 1% தானே. சோ இப்ப பிளான்ட்ஸ் 1% ஆஃப் சன்லைட் தானே எடுக்குது. எப்படி 1% உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? இந்த 1% புரியணும்னா போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் நம்மளுக்கு புரியணும். அதுக்கப்புறம் இந்த எக்கோசிஸ்டம்ல இந்த எனர்ஜி ஃப்ளோவோட பாயிண்ட்ஸ் புரியணும். கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. In ideal pyramid of energy, observe that primary producers will convert only 1% of the energy in the sunlight. 1% தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். பாருங்க கொடுத்திருக்காங்கல்ல, 10 lakhs joules of sunlight, அதுக்கப்புறம் 10,000 joules. 10 lakhs joules of sunlightல இருந்து எடுக்கிறது 1% தான். So one thing, sunlight is 10 lakhs joules. அதுல 10% போதும். 10% 1 lakhs joules போதும். அந்த 1 lakhsலயே பிளான்ட் எடுக்கிறது திருப்பி அதோட 10%, which means 10,000. So திருப்பி full sunlightல வந்து 10 lakhs joulesல 10,000 joules வந்து 1% தானே. இதுதான் கனெக்டிங் பாயிண்ட். இது வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு ஃபேசினேட்டிங் பாயிண்ட் மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு பயாலஜி பீப்புள் வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப அமேசிங் திங், நம்மளுக்கு கூஸ்பம் வர ஒரு ஃபீலிங் என்னன்னா, நம்ம டெய்லி படிக்கிறது வந்து டைரக்டா பாக்குறது, நம்ம எதுவோ ஒரு புதுசா கனெக்ட் பண்றது இதுதான். இல்ல நம்ம ஒரு மூவி பாக்குறோம் ஒரு அனிமல் பத்தி, இப்ப நம்ம டைனோசர் யாராவது பிரேக்கியோசாரஸ் சொன்னாங்க, நம்ம டெய்லி அது படிக்கிறோம்ல, ஸ்டெகோசாரஸ். சரி, ஒரு சின்ன கோகோ மில்லன் சொல்ற ஒரு இதுல ஒரு பாட்டு இருக்கும், the kids in the bus have stegosaurus brachiosaurus சொல்லி. இதெல்லாம் நம்ம படிக்கிற வேர்டிங் தானே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் ஒரு ரியல் பயாலஜி பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு அமேசிங் திங்ஸ். ஸோ அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மேபி இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஷேரிங் இஸ் ஆல்வேஸ், எவ்வளோ ஷேர் பண்றோமோ அவ்வளோ நாலேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நாலேஜ் அந்த அளவுக்கு தான். நாலேஜ் வந்து நம்ம எவ்வளோ ஷேர் பண்ணுவோம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இட் வில் பி கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ தட்ஸ் இட். யூ ஆர் சங்கீதா மேம். தேங்க்யூ வெரி மச்.